வேதத்தை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசுவின் இனிய நாமத்தினாலே வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகமம் 6, 7 அதிகாரங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நசரேயன் தன் முழுமையான சந்தோஷத்தை கர்த்தரில் கண்டு கொள்ள வேண்டும் மற்றும் தேவனுக்காக அவமானத்தையும் தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும், இந்த உலகம் மரணத்திற்கு ஏதுவான ஒரு இடமாக இருக்கிறது என்றும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இடம்பெறும் பொழுது நாம் தனித்தவர்கள் அல்ல, நாம் பெலன் மிகுந்தவர்களாக இருக்கிறோம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 8, 9 அதிகாரங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். விளக்கு தண்டில் ஏற்படும் விளக்குகள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? லேவியர்கள் எவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வாறு வழி நடத்தினார்? கற்றுக்கொள்ள விருப்பமா? வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று எண்ணாமம் 8, 9 அதிகாரங்களை நாம் தியானிக்க போகிறோம். 8 அதிகாரம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், அவரோடு கூட நடக்க விரும்புகிறவர்கள் சுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகிறது. 8 அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே பொன் குத்துவிளக்கும் அதன் 7 அகல்களும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடியே மோசே செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். மோசேயின் கீழ்ப்படிதலையும் இந்த பகுதி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகளிலே இந்த பொன் குத்துவிளக்கானது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுவதை நாம் பார்க்கலாம். இந்த விளக்குத்தண்டு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒன்றாய் அமைந்திருக்கிறது. வாதுமை மரத்தினுடைய கிளைகளைப் போல அழகாக மரம் பூத்து குலுங்குவதைப் போல அதன் நுனியானது காணப்படுகிறது. அந்த ஒவ்வொரு கிளைகளின் நுனியிலும் விளக்குகள் தாங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எரிந்து கொண்டிருக்கிற இந்த விளக்கானது விளக்கு தண்டின் அழகை பிரதிபலித்து வெளிப்படுத்துகிறதாய் அமைந்திருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான பூரணமான ஒரு தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறதாய் அமைகிறது. விளக்கு தண்டிலே ஏற்றப்படும் விளக்குகள் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழகை வெளிப்படுத்துகிறார். விளக்கு தண்டானது இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பின கர்த்தருக்கு அடையாளமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த விளக்கு தண்டானது பிரபுக்களுடைய காணிக்கைகளுக்கும் லேவியர்களுடைய சுத்தப்படுத்துதலுக்கும் நடுவே அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் இது கர்த்தருடைய பிரசன்னத்தை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னாரே, தேவன் அந்த ஒளியினுடைய பிரசன்னம், கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், எல்லா காரியங்களையும் செய்து நிறைவேற்றுகிற நடுநாயகமான காரியமாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இது கற்றுக் கொடுப்பது என்ன? நாம் ஆண்டவருக்கென்று படைக்கிற காணிக்கைகள், நம்முடைய சேவைகள், அவருக்காக செய்கிற பணிகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்திலே செய்யப்பட வேண்டும். அவருடைய பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு செய்யப்பட வேண்டும். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் கிறிஸ்துவுக்காக செய்கின்ற அனைத்து காரியங்களும் ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுதும், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்கள் அல்லது அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்களோ பாக்கியவான்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். அந்த தேவனுடைய வார்த்தையினிடத்தில் மாத்திரமே திருச்சபையானது ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ திருச்சபையினுடைய ஒரு ஒழுங்குமுறைகளிலே அல்லது தீர்மானங்களிலே அல்லது தனிப்பட்ட நபர்களிடத்திலே அல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகள் நிலைத்திருப்பதாகவும் தேவனுக்கு சாட்சியை கொண்டு வருகிறதாயும் அமையும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைய திருச்சபை பல சட்டத்திட்டங்களையும் பல புத்தகங்களையும் பார்த்து ஓடுகிற நாட்களாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஓரமாக வைக்கப்பட்டு விட்டதை பார்க்கிறோம். அன்பான நேயரே, நீங்களும் நானும் திருச்சபையின் ஒரு பங்கு. நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆலோசனை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்பதாக சொன்னார். ஆம்,
அவர் வார்த்தையை வெளிப்படுத்த வந்த ஒரு ஒளியாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆசாரியர்கள் தங்களுடைய தேவனின் பணிவிடைகளை செய்வதற்கு இந்த விளக்குகள் வெளிச்சத்தை கொடுத்தன. இந்த வெளிச்சம் அல்லது ஒளி கர்த்தருடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டுகிறது. யோவான் 8:12 சொல்லும் பொழுது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அருமையான நேரே, நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணிவிடைகளை தேவனுக்கு மகிமையாய் நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு தேவை. அப்படி இல்லை என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடும். தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றும் யூதருடைய விசுவாசத்திலே இந்த பொன் குத்து விளக்கு தண்டானது பிரதானமான ஒரு இடத்தை பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொன் குத்து விளக்குகள் மூலமாய் வெளிப்படும் இந்த வெளிச்சமானது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்த தேவனையும், அந்த தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பணியை செய்து தேவனை மகிமைப்படுத்த நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? எண்ணாகமம் 8:5-12 லேவியருடைய சுத்திகரிப்பை குறித்து வாசிக்கிறோம். லேவியர் இஸ்ரவேலர் நடுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவர்களுக்குரிய ஒழுங்கின்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் கட்டளை கொடுத்திருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. யுத்த வீரர்களாக இருந்தவர்களை 20 வயதிற்கு மேற்பட்டவர்களை கணக்கெடுத்தார்கள். ஆனால் அதில் லேவியர் கணக்கெடுக்கப்படவில்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய முதற் பலனானவர்களுக்கு ஈடாக லேவியரில் 1 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாரையும் கணக்கெடுக்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். இவ்விதமாக தேவனுக்காக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட அவர்கள் தேவனுடைய பணிக்காக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். லேவியர்கள் இங்கே ஆண்டவருடைய பலிபீட தண்டைக்கு வருகிறார்கள். அந்த உலோக பலிபீட தண்டையிலே ஏற்கனவே அவர்கள் வந்துவிட்டார்கள். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கிறது. சிலுவை அண்டையிலே வந்துவிட்டால் மாத்திரம் போதாது, சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுத்தமாக்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த உலகத்திலே தேவகுமாரனை அனுப்பினதனுடைய நோக்கம். நாம் அவருடைய சமூகத்திலே வரும்பொழுது எந்த பாவமானாலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய 1 நிருபத்திலே தெளிவாய் கூறியிருக்கிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் அவர் உங்களை முதலாவது சுத்திகரிக்க வேண்டும். அவர் சுத்திகரிப்பது அவருடைய சுய இஷ்டத்தின் பிரகாரமாக, சுய சித்தத்தின் பிரகாரமாக அவருடைய வழியிலேயே அதை செய்கிறார். லேவியரின் சுத்திகரிப்பின் முறைமையிலும் பார்க்கிறோம். இந்த லேவியருடைய சுத்திகரிப்பிலே 4 காரியங்கள் சொல்லப்படுகின்றன. அங்கே அவர்களை பிரித்தெடுத்து அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் தண்ணீரை தெளிக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாக சரீரத்தில் இருக்கும் அத்தனை ரோமங்களையும் சவரகன் கத்தியினாலே அகற்றப்பட வேண்டும். மூன்றாவதாக, தங்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் துவைத்து சுத்தமாக்க வேண்டும். நான்காவதாக, அவர்கள் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்த வேண்டும். இந்த 4 காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய லேவியை குறித்து ஆதியாகமம் 49 5-7 கூறியிருக்கிறார். யாக்கோபு கூறின வார்த்தைகள் அங்கே மிக கடினமான வார்த்தைகளாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இது ஒரு சாபம் நிறைந்த வார்த்தையாக காணப்படுகிறது. லேவியும் சிமியோனும் சாபமாக்கப்பட்டார்கள் என்றுதான் அங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட லேவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பாவத்திற்குள்ளானவர்களாய் இருக்கிறோம். என்று ஆதாமின் வாழ்க்கையிலே பாவம் நுழைந்ததோ அன்றிலிருந்து நாம் அத்தனை பேரும் சாபத்துக்குள்ளானவர்களாக மாறினோம். ஆகையினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஆண்டவர் அண்டையில் வர வேண்டும். எதற்காக? ஒளியிலே நடத்தப்பட வர வேண்டும். நீங்களும் நானும் எப்படி நடக்கிறோம் என்பதல்ல, எதிலே நடக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம்.
நாம் ஒளியிலே நடந்தால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருக்கிறோம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக யோவான் தனது முதல் நிருபத்திலே தெளிவாய் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, விளக்கும் சுத்த ஜலமும் இருக்கக்கூடிய பாத்திரம் பொன்னால் ஆனதாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அசுத்தங்கள், பாவமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அந்த வெளிச்சமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவைகள் நீக்கப்பட வேண்டும். அவைகள் நீக்கப்படுவதற்கு அந்த சுத்த ஜலம் பயன்படுத்தப்பட வேண்டும். நம்மை சுத்திகரிக்கிற அந்த ஜலமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த தண்டையிலே நாம் ஓடி வர வேண்டும். மனஸ்தாபத்தோடும் மனம் திரும்புதலோடும் பாவ அறிக்கையோடும் கூட அவருடைய சமூகத்திலே வரும் பொழுது நாம் நிச்சயமாகவே சுத்திகரிக்கப்பட முடியும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. லேவியர்கள் சுத்திகரிக்கப்படுகையிலே 4 விதமான படிகள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவர்கள் மேல் சுத்த ஜலம் தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுடைய கால்களை கழுவி கொண்டிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவக்கூடாது என்பதாக கூறினான். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை என்று தெளிவாய் யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூறியிருக்கிறார். அதன் பொருள் என்ன? நான் உன்னை கழுவவில்லை என்றால் என்னோடு கூட உனக்கு ஐக்கியம் இல்லை என்பதுதான் பொருள். நீ என்னோடு கூட எந்த விதத்திலேயும் சம்பந்தப்பட முடியாது. யோவான் தனது முதல் நிருபத்திலே எழுதும் பொழுதும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று கூறியிருக்கிறார். ஆம், கழுவப்படும் பொழுது ஒளியுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனோடு ஐக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. நாம் ஒளியிலே நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தவறான காரியங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றன. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிகளாகிய நமக்கும் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான சத்தியம் இதுதான். நீங்கள் ஆண்டவரை சேவிக்க விரும்பினால் உங்கள் பாவத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். சிலுவையாகிய அவருடைய பலிபீட தண்டையிலே நாம் செல்லும் பொழுது, அந்த சுத்திகரிப்பின் ஜலமாகிய அவருடைய இரத்த தண்டையிலே வரும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். சுத்திகரிப்பின் 2வது ஒழுங்கு என்ன? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சவரம் செய்யப்பட வேண்டும். ஒருவேளை இது நசரேய விரதத்தின் பொருத்தனையைப் போல காணப்படாவிட்டாலும் இது எதற்காக சொல்லப்படுகிறது? பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளிலிருந்து வளரும் தலைமயிர் பரிசுத்தம் உள்ளதும் சவரன் கத்தியால் தீண்டப்படாததுமாய் இருத்தல் வேண்டும் என்பதை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது என்பதாய் வாசிக்கிறோம். ஆம், சவரகன் கத்தியை காட்டிலும் இது மிகவும் கருக்கான கூர்மையானதாய் இருக்கிறது என்று கூறுகிறார். மாத்திரமல்ல, அது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான தவறுகளும், இருதயத்தின் நினைவுகளிலே யோசனைகளிலே காணப்படுகிற எல்லா விதமான அசுத்தமான காரியங்களையும் சவரகன் கத்தியை காட்டிலும் மிகவும் கூர்மையாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சுத்திகரிக்கிறது. இது எத்தனை உண்மை இல்லையா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கிற அநேக சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலே காணப்படுகிற அசுத்தங்களையும் பாவங்களையும் இந்த கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆண்டவர் இன்றைக்கும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தை விட்டு அகற்ற வேண்டிய எந்த எண்ணத்தை குறித்தாவது எந்த செயலை குறித்தாவது ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார் என்றால், அருமையான சகோதரனே சகோதரியே, அதை முற்றிலுமாய் இந்த வேளையிலேயே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். சவரகன் கத்தியை காட்டிலும் கூர்மையான நம்முடைய தேவனுடைய வார்த்தை
நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? மூன்றாவதாக, லேவியர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை வெளுத்தெடுக்க வேண்டும். வஸ்திரம் ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கங்களை கோடிட்டு காட்டுகிறதா இருக்கிறது. நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கான ஒரு அடையாளமாகவே வஸ்திரமானது சொல்லப்படுகிறது. நம்முடைய பழக்க வழக்கங்கள் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சில காரியங்கள், சில பழக்க வழக்கங்கள், ஐயோ இது மாத்திரம் என்னால் முடியாத ஒரு பழக்கமாக இருக்கிறது, நான் தேவனுக்காக என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன், என்னை சுத்தம் செய்து விட்டேன், ஆனால் இந்த ஒரு காரியம் மாத்திரம், இந்த ஒரு பழக்கம் மாத்திரம் என்னால் மாற்ற முடியவில்லையே என்று அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் அநேக நேரங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான நேயரே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய, நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டிய உங்கள் வஸ்திரங்கள், அதாவது பழக்க வழக்கங்கள், தவறான பேச்சுக்கள், தவறான பார்வைகள், தவறான சிந்தனைகள், தவறான புத்தக வாசிப்பு அல்லது தவறான இணையதளங்களுக்கு செல்லுதல், தவறான காட்சிகளை பார்த்தல், தவறான உறவுகள் இவை இருக்குமென்றால் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டிய நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை அவர்கள் கெடுக்கிறதா இருக்கிறது என்பதை உணர்ந்து அசுத்தமான ஒரு ஆடையை சுத்தம் செய்வது போல, ஆண்டவரே இந்த பாவ பழக்கத்தை என்னை விட்டு சுத்திகரியும் என்று அவரிடத்திலே கொண்டு வருவோமா? நான்காவதாக, லேவியர்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். காளைகளை எடுத்து தகன பலியாக படைக்க வேண்டும், போஜன பலி படைக்க வேண்டும், சர்வாங்க தகன பலியை படைக்க வேண்டும், சமாதான பலி படைக்க வேண்டும் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலிகள் எவைகளை குறிக்கின்றன? தகன பலியானது கர்த்தர் யார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. போஜன பலி கர்த்தருடைய பரிசுத்தமான பாவமற்ற பரிசுத்த தன்மையையும் அவருடைய பரிசுத்தத்திலே அவர் பூரணமாய் இருப்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சமாதான பலி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினாரே, அதை குறிப்பிடுகிறது. பாவ நிவாரண பலி எனக்காக என் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாரே, பாவத்திற்கான தண்டனை, என்மேல் விழ வேண்டிய தண்டனை, அதை எனக்கு சுட்டி காட்டுகிறது. வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பரிசுத்தம் அல்லது சுத்தப்படுத்துவது அவருடைய இரட்சிப்பின் செயலாற்றலினாலே நமக்கு உண்டாயிற்று. இவை எல்லாவற்றையும் தேவனே நமக்காக நிறைவேற்றினார். நாம் அவரை சேவிக்க வேண்டும் என்பதற்காக, அவரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி நமக்காக பாடுகளை படும்படியாய் அனுமதித்து பாவ நிவாரண பலியாக, போஜன பலியாக, சமாதான பலியாக, தகன பலியாக, பிராயச்சித்த பலியாக தன்னையே ஒப்பு கொடுக்கும் நிலைமையை பார்க்கிறோம். அதுவே நமக்கு வாழ்வு. இந்த தேவாதி தேவனுக்கு நீங்களும் நானும் என்ன பலி கொடுக்கிறோம்? பலிபீடத்தில் என்னை பரனே, முழுமையாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய சரீரத்தையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் அவருக்கு நம்மை பலியாக படைப்போமா? எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் உள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் லேவியரின் தலை மீது தங்கள் கைகளை வைத்து இஸ்ரவேலருடைய பலியாக, காணிக்கையாக, கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் தனி பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஒரு சகோதரனாக, சகோதரியாக இருக்கலாம், அல்லது பிரசங்கம் செய்கிற ஒருவராக இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கலாம், ஞாயிறு பாடசாலை எடுக்கிற ஒருவராக இருக்கலாம், திருச்சபையின் மூப்பராக, சபையில் பெரிய ஒருவராக, முக்கியமான அங்கத்தினராக நீங்கள் காணப்படலாம். நீங்கள் கர்த்தருக்காக செய்யும் பணிகள் ஆசீர்வாதமாக பலனுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையாகிய வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது மாத்திரமே அது சாத்தியமாகும். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையிலே நான் சுத்தமாக்கப்படும் பொழுது மற்றவர்கள் என்னிலே இயேசு கிறிஸ்துவை காண முடியும். அதன் மூலமாகவே நான் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய சாட்சியாய் இருக்க முடியும். வெளிச்சமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கூர்மையாய் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அவைகளினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரமாய் இருப்போம். எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 19ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து லேவியரை பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். எதற்காக?
என் பரிசுத்தத்திலே ஆரோனுக்கு உதவி செய்யும்படியாக, எனக்காக சேவை செய்யும்படியாக லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் நான் கொடுக்கும்படியாக அவர்களை நீ பிரித்தெடு என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அவரிலே நாம் அன்பு கூறுகிறபடினாலே நாம் அவருக்கு சேவை செய்கிறோம், அவருக்கு பணிபடை செய்கிறோம். நாம் அவரோடு ஒரு புதிய உறவு கொள்கிறபடியினாலே நாம் அவரை சேவிக்கிறோம், அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் கர்த்தரை மகிழ்விக்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு அசைவாடும் காணிக்கையாக நாம் ஆண்டவருக்கு படைக்கப்படுகிறோம். எண்ணாமம் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களிலே முழு லேவிய ஊழியத்திற்கு வயது குறிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். எண்ணாமம் 8ஆம் அதிகாரம் 23 முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரருடைய கூட ஊழியம் செய்வதையன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார். இதுதான் தேவனுடைய கட்டளை. எண்ணாமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் வாசித்த பொழுது அவர்கள் 30 வயது முதல் 50 வயது வரை பணி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது 25 வயது முதல் 30 வயது வரை சுலபமான கடமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. அது அவர்களுக்கு ஒரு பயிற்சி காலம் என்று சொல்லலாம். ஆனால் 30 வயதிலிருந்து 50 வயது வரை அவர்கள் கடினமான பணிகளை மேற்கொண்டார்கள். 50 வயதிற்கு அப்புறம் அவர்களுக்கு லகுவான பணிகள் மீண்டும் கொடுக்கப்பட்டன. எண்ணாமம் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே வனாந்தரத்திலே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படுவதை பார்க்கிறோம். இது அவர்களுடைய 2வது பண்டிகை என்று சொல்லலாம். ஒரு சிலர் இந்த பண்டிகையை ஆசரிக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் செத்த பிரேதங்களை தொட்டதினால் தீட்டான மக்கள் பண்டிகையை ஆசரிக்க முடியாமல் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மோசே ஆரோனிடத்திலே வந்து தங்களுடைய முறையீடுகளை சொன்ன பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். 1 மாதத்திற்கு பின்னாக அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இங்கே மோசே சுயமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லது எந்த சட்ட புத்தகத்தையோ மூல சட்டத்தையோ நிர்வாக குழுவையோ முக்கியஸ்தர்களின் ஆலோசனையோ கேட்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. தேவனிடத்திலே கேட்டு முடிவுகளை எடுக்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே இருப்பீர்கள் என்றால் ஆவிக்குரிய காரியங்களிலே ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு செயல்பட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நாம் தேவனுடைய ஆளுகைக்கும் அவருடைய ஆலோசனைக்கும் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது அது ஆசீர்வாதம். அவருடைய வசனம் நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ண நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். எல்லா காரியத்திலும் அவருடைய ஆலோசனையை பெறக்கூடியவர்களாயும் இருப்போம். எண்ணாமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் உள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழிநடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே வழிநடத்தினான் என்று சொன்னாலும் இங்கே தேவனே அவர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். பயணம் செய்ய மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. தேவன் அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருந்து அவர்களை வழிநடத்தினார். மேக ஸ்தம்பம் கூடாரத்தை விட்டு எழும்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்தார்கள். மேகம் வாசஸ்தலத்திலே தங்கியிருக்கும் நாளெல்லாம் பாளையத்தில் தங்கியிருந்தார்கள். மேகத்தின் வாயிலாக கொடுக்கப்படும் கர்த்தரின் கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் அல்லது முன் செல்வார்கள். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு எடுத்துக்காட்டாய் இது நமக்கு இருக்கிறது இல்லையா? 1-2 மக்களால் லட்சோப லட்சமான மக்கள் தேவனுடைய வழிநடத்தலுக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று நான் யாரால் வழிநடத்தப்படுகிறேன்? தேவனுடைய பிரசன்னம் என்னை வழிநடத்துகிறதா? ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முன்னும் பின்னும் செல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சித்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறேனா? அருமையானவர்களே, நாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்களாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து 1 நாளல்ல 2 நாளல்ல அனுதினமும் நடக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அன்பர்களே,
இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சற்று திரும்பி பார்ப்போமா? நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆலோசனையை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் முதலாவது அவர் உங்களை சுத்திகரிக்க வேண்டும். நாம் தெய்வ வசனம் என்னும் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற அசுத்தமான காரியங்களை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் ஆண்டவரை சேவிக்க விரும்பினால் நாம் பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். வஸ்திரம் நம்முடைய பழக்க வழக்கங்களை கோடிட்டு காட்டுகிறதாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.